தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு மலேசியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மலேசியா தேசமானது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும். ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பு முடியாட்சியை கொண்ட ஒரு தேசமாகும். இது 13 மாநிலங்களாகும் மற்றும் 3 கூட்டாட்சி பிரதேசங்களையும் இந்த தேசமானது கொண்டுள்ளது. இதனுடைய தலைநகரமானது கோலாலம்பூர். தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சுமார் 9% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கவும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது நிமித்தம் அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். இங்கு சுமார் 3,45,00,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். இத்தேசமானது சேவைத்துறையும் தொழில்துறையும் விவசாயத்துறையும் தான் இவர்களுடைய பொருளாதாரமாய் காணப்படுகிறது. இத்தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இத்தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் முடிவு பரிந்த நிலை நிற்கிறவர்களாகவும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி மலேசியா தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலேசியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3,45,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மலேசியா தேசத்துக்காக நன்றி. இங்குள்ள சபைகளுக்காக நன்றி, இங்குள்ள போதகர்களுக்காக நன்றி, இங்குள்ள விசுவாசிகளுக்காக நன்றி. முடிவு பரிந்தும் ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கொண்டு வருகிறவர்களாய் இங்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் கள்ள உபதேசங்கள் வந்துவிடாதபடி காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு கொள்ளை நோயும் இந்த தேசத்தை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இத்தேசத்தில் உள்ள மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.